நிறைய பேர் இப்போ காமனாக தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்க டாபிக்னு பார்த்தீங்கன்னா கேலரி டெஃபிசிட் பற்றி தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் அது டீட்டெயிலாக புரியும். நார்மலாக நம்ம ஹியூமன் பாடின்னு எடுத்துட்டா நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தாலுமே உங்கள் பாடிக்கு எனர்ஜி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்காக அண்ட் உங்களோட பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்காக, ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக, ஈவன் நீங்கள் தூங்கும்போது கூட அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அண்ட் பாடிக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும்? நீங்கள் சாப்பாடுலாம் சாப்பிட்டு இவ்வளோ கேலரின் மெயின்டைன் பண்ணி வைக்கிறீங்கல்ல, ஸோ அந்த கேலரிஸ்லேருந்து பாடி ஃபங்க்ஷனுக்கு தேவையான எனர்ஜியை அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்ல, இது பேர் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். கண்டிப்பாக ஒரு ஹியூமன் வந்து இவ்வளோ கேலரிஸ்ன்னு மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம கேலரி டெஃபிசிட்னா என்னன்னா, நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய லிமிட்ல இருந்து ஒரு 200 ஒரு 300 கம்மியாக மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலுமே ஸ்டில் உங்கள் பாடிக்கு அந்த 300 கேலரிஸ் வந்து தேவை தான் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது எதுலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ஃபேட்லேருந்து எடுத்துக்கும். இது மாதிரி ஸ்டோர்டு ஃபேட்லேருந்து பிரேக் பண்ணி எனர்ஜி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே காமனாக ஒரு டவுட் வரும். அப்போ நான் டேரெக்டாக கேலரி டெஃபிசிட் ஒரு 300 கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்டாலே போதுமா, எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது பண்ணலன்னு என்னென்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.